ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி காளான் வச்சு கறி தோசை பண்ண போகிறோம். இது நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா யாருமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. இது மட்டனா காளானான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம காளான் வாங்கும்போது எப்பவுமே டேட்டு பார்த்து தான் வாங்கணும். எக்ஸ்பிரே டேட்டு முடிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை சமைக்கவே கூடாது. நானே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துடுவேன். அதனால் டேட்டு முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் தூக்கி தான் போட்டுருவேன். சமைக்கவே கூடாது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும், டஸ்ட்டெலாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக கட்டை விரலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் உறிஞ்சி வந்துடும். நல்லா ஒயிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காளானில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே இது வேகட்டும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலே இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நல்லா சுண்டி வெந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தண்ணிலாம் சுண்டி வெந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து தண்ணிலாம் சுண்டுனதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு 2 பக்கமும் தோசையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மேலேயே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா அது மாவு கொஞ்சம் வேகாமல் ஒட்டிக்கிட்டு வரும். சில நேரம் வேகாமல் நல்லாவே இருக்காது. இதை நல்லா திருப்பி போட்டுட்டு வந்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒட்டி இருக்கும். மேலே சூப்பராக வந்துடும். இதை நல்லா கொஞ்சம் மொறுன்னு வேக விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காளானில் புரோட்டீன், கால்சியம், செலீனியம்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லதுன்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செரிமான பிரச்சனை உள்ளவங்க, அலர்ஜி உள்ளவங்களாம் காளானில் சாப்பிடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. புரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில். அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் காட்டில் வளர்கிற காளான்லாம் தெரியாமல் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதில் நிறையா விஷத்தன்மை உள்ள காளான்லாம் நிறையா கலந்துருக்கும். அதனால் காட்டில் வளர்கிற காளான்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.